திமுகவின் முக்கிய எம்பியான ஆர். ராசா அவர்களுக்கு தற்சமயம் பெரும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது. எம்பி ஆர். ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு சொந்தமான நீலகிரி சொகுசு பங்களாவிலும் மேலும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரைட் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக எம்பி ஆர். ராசா அவர்கள் மீது தற்சமயம் புதிய புகாரானது எழுந்துள்ளது. எம்பி ஆர். ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் நேற்று அவருடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் எம்பி ஆர். ராசா அவர்களின் 4க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பரிசோதனையில் ஈடுபடுவதாக ஒரு காரை மட்டும் பரிசோதனையில் ஈடுபட்டு அதில் இருந்த 10க்கும் மேற்பட்ட சூட்கேஸை பரிசோதனை செய்யாமல் ஒரே ஒரு பேக்கை மட்டும் திறந்து பார்த்துவிட்டு எம்பி ஆர். ராசா அவர்களின் 4க்கும் மேற்பட்ட கார்களை அனுப்பி வச்சிருந்தாங்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். இது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அப்பகுதியில் உள்ள மக்களும் தற்சமயம் எம்பி ஆர். ராசா அவர்களுக்கு எதிராக குரலும் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய எம்பி ஆர். ராசா அவர்களை முழுமையாக பரிசோதனை செய்து அவர் எடுத்து சென்ற 4 காரில் உள்ள சூட்கேஸையும் முழுமையாக பரிசோதனை செய்திருந்தால் அதில் பல கோடிகள் சிக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி புகாரானதும் எழுந்தது. குறிப்பாக பாலிமர் நியூஸ் சேனலில் பணிபுரியக்கூடிய வேல்ராஜ் என்பவர்களே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை வெளுத்து வாங்கியிருந்தார். ஆட்சியில் உள்ளவர்களின் காரை கண்டால் அவர்களுடைய காரை பரிசோதனை செய்யாமல் அப்படியே ராஜ மரியாதை கொடுத்து வழி அனுப்புவது, அதுவே ஒரு சாமானிய சக மனிதன் வந்தால் அவனை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது. குறைந்தபட்சமாக 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தா கூட இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது, யார் உங்களுக்கு கொடுத்தது, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்குறீங்க. அதுவே ஆட்சியில் உள்ளவர்கள் பல கோடிகள் எடுத்து சென்றாலும் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாலிமர் நியூஸ் சேனலில் வேலை செய்யக்கூடிய வேல்ராஜ் அவர்கள் அனைத்து உண்மைகளையும் வீடியோ மூலயமாக அப்பட்டமாக வெளிக்காட்டியிருந்தார். மேலும் எந்த நேரத்திலும் திமுக முக்கிய எம்பியான ஆர். ராசா அவர்களின் நீலகிரி தொகுதியில் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை களத்தில் இறங்கி ரைட் நடத்தலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல பல அண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் பயணித்திருங்கள். மேலும் எம்பி ஆர். ராசா அவர்கள் உட்பட திமுகவின் 5க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க அவர்களுடைய தொகுதியில் செல்லும் போதெல்லாம் மக்கள் விரட்டி அடிப்பதையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.